மாவட்டத்திலிருந்து மயில்கள் சரணாலயம் சார்பாக 2ஆம் ஆண்டு தூய்மை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தூய்மை பணிக்காக 15 நாட்களாக மக்களுக்கு சோசியல் மீடியா மூலமாக அனைத்து தொடர்புகளும் கொண்டு மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணிகள் சிறுவர் முதல் பெரியவர் வரை, குழந்தைகள், பெண்கள் அனைத்துவரும் வந்திருக்காங்க. பெரியவர்கள் அவங்களுடைய வேலையும் விட்டு இன்றைக்கு தூய்மை பணிக்காக இன்று வந்திருக்காங்க. குடும்பத்துடன் வந்திருக்காங்க. அவங்க கூட காணொலி. வணக்கங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? வணக்கங்க, நாங்கள் ராலிமல்ல இருக்கோம். பள்ளையாண்டவர் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன ஆண்டு இதை குரூப்பில் அகிலா குரூப்பில் வந்து பார்த்தோம். ஆனால் எங்களால் வர முடியல. ஒரு ஆர்வத்தோடு இருந்தால் இந்த வருஷம் சொன்னாங்க, எல்லோரும் வந்திருக்கிறோம், குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். அது இல்லாமல் எங்கள் ஏஜென்சியால் என்ன முடியுமோ கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்கோம். அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி வந்திருக்க தொண்டர்களுக்கு ஒரு அன்னதானத்துக்காக பண்ணியிருக்கோம். இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு இந்த விராலிமலை மயிலோடையும் வாகனமும் நல்ல பெரிய லெவலில் ஆகணுங்கிறதுக்கு வேண்டிக்கிறோம். நன்றி. உங்கள் பேர் என்ன தம்பி? புவனேஸ்வரன். படிக்கிறீங்க? 3வது. யார் கூட வந்தீங்க? அப்பா கூட. சரி சரி. சுத்தம் பண்ணுறீங்களா? சரிங்க. உங்கள் அக்கா யாரு? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் என்ன? விராலிமலையிலேருந்து வர்றோம். என் பேர் மோனிகா, அப்பா பேர் பரமசிவம். ஓகே. எத்தனாவது படிக்கிறீங்க? 5th. எந்த ஸ்கூலுங்க? புனித தெரசா தொடக்கப்பள்ளி. சரி. உங்கள் பேர் என்ன தம்பி? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எந்த ஊர் நீங்கள்? உங்கள் அப்பா பேர் என்ன? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க? நான் மில்லி ஸ்கூல். என் பேர் மதன், அப்பா பேர் பாண்டி. வேகமாக பேசுங்க. எப்போ வந்தீங்க? அப்பா வேலையே வந்துட்டோம். சரி. யார் வந்திருக்கீங்க? நானே, அப்பா, பாப்பா. யார் உங்கள் பாப்பா? நீங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் கீர்த்திகா, மணப்பாலேருந்து வந்திருக்கோம். அப்பா பேர் வந்து தங்கப்பாண்டியன். எத்தனை படிக்கிறீங்க? 3ஆம் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். நீங்கள் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? சரிங்க. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? என் பேர் தர்ஷிகா, நான் ஹார்சி ஸ்கூல் படிக்கிறேன். நான் விராலிமலையிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் அப்பா பேர்? பாலு. உங்கள் பேர் என்ன பாப்பா? என் பேர் தர்ஷினி. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஆர்சி ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். போன வருஷம் வந்தேன். சரி. போன வருஷம் கலந்துருக்கீங்க, இந்த வருஷம் கலந்துருக்கீங்க. ஆமாம். சரி. காலைல என்ன எத்தனை மணிக்கு வந்தீங்க? 7:30க்கு வந்தோம். சரிங்க. இந்த தூய்மை பணிக்காக பிடிச்சிருக்குங்களா? விருப்பத்தோட வந்திருக்கீங்களா இல்லை அப்பா சொன்னனால வரீங்களா? விருப்பத்தோட வந்திருக்கோம். சரி. வணக்கங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நான் என்னோடய பேர் வந்து தங்கப்பாண்டியன். மணப்பாறை பாரியா நகர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து மணப்பாறை விராலிமலை ஐ லவ் விராலிமலைன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகியிருக்கேன். அது இல்லாமல் நாங்கள் அடிக்கடி வந்து கோயிலுக்கு வருவேன். செவ்வாய்க்கிழமையான முருகன் கோயிலுக்கு வருவேன். வாரம் செவ்வாய்க்கிழமான அவசியம் வந்துடுவேன். இந்த அருள் கிடைக்கணும், அதாவது முருகனோட பாலசுப்ரமணியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அது இல்லாமல் இந்த விராலிமலையை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் இவரோட அருள் கிடைக்கணும். இந்த தூய்மை பணியை வந்து போன வருஷம் நான் வந்து கேள்விப்பட்டேன், வர முடியல. இப்போ இந்த வருஷத்தை பார்க்கும்போது இந்த ஐ லவ் விராலிமலை இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணி நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? நீங்கள்? நானே பொண்ணு பையனோட வந்திருக்கேன். சரி. நன்றி. வணக்கங்க, இவர் எந்த ஊர்ல வந்திருக்காரு, என்ன எப்படி வந்திருக்காரு நீங்களே பாருங்க. மக்கள் முருகன் பணிக்காக திருச்சி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காருங்க. முருகன் மேல ஒரு பற்றியும் முருகனோட அடிமைன்னு சொல்றாருங்க. நான் தீவிரமான முருக பக்தன், திருச்சியில இருந்து வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல விராலிமலை ஐ லவ் விராலிமலை ஐடியா பார்த்து தான் வந்தேன். சரிங்க. தூய்மை பணி உங்களுக்கு சிறப்பாக பிடிச்சிருக்குங்களா? தூய்மை பணி சிறப்பாக பிடிச்சிருக்கு. அடுத்து மீண்டும் திரும்ப வருவேன் அடுத்த வருஷத்துலேயும். ரொம்ப நன்றிங்க.